திருச்சி விஜய், மதுரை விஜய், சேலம் விஜய், சென்னை விஜய் இப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. இதே மாதிரி தான் ஐபிஎல் அவார்ட் ஃபங்க்ஷன்ல நேத்து ஆரஞ்சு கப் பிளேயர் யாருன்னு பார்த்தா சூரியவம்சி, எமர்ஜிங் பிளேயர் யாருன்னு பார்த்தா சூரியவம்சி, சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாருன்னு பார்த்தா சூரியவம்சி, சூப்பர் சிக்ஸர் யார் அப்படின்னு பார்த்தா சூரியவம்சி, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த சீசன் யாருன்னு பார்த்தா சூரியவம்சி. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 அவார்டுகளை வாங்கி குவிச்சிட்டாங்க சூரியவம்சிங்க. இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் மட்டும் அவர் வின் பண்ணலங்க, கோடிக்கணக்கான ரசிகர்களும் சேர்த்து வின் பண்ணிருக்காரு வைபவ் சூரியவம்சி. இனி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டார் இவர் தாங்க. சச்சினோட பிளேஸை இவர் கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. யங்கஸ்ட் பிளேயர் டு ரெப்ரசென்ட் இந்தியன் டீம். சுப்மன் கில், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், இஷான் கிஷன் இந்த ஓப்பனிங்க்கு யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ அவங்களும் ஒரு பக்கம் அப்படியே ஓரமா போயிடும். ஏன்னா வைபவ் சூரியவம்சிக்கு வந்து T20 கண்டிப்பா வந்துட்டு ஒரு பிளேஸ்ன்றது செட் பண்ணிக்கிட்டாரு அவர் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமா. ஹார்ட் லக் ஃபார் வைபவ் சூரியவம்சி. ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க. ஆர்சிபி ஏ சாலானு கப் நம்தே அப்படின்ற இந்த வாட்டியும் கப் நம்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா ரஜத் பட்டியார் மெசேஜ் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வாங்கும்போது சூரியவம்சி வாங்கின இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே யாருமே வாங்கினது கிடையாதுங்க. அதுவும் வந்துட்டு ஒரு 15 வயசு பையனா வாங்குறாரு. 15 வயசு தூக்கினா கூட யாருமே இந்த மாதிரி எல்லா அவார்டையும் சேர்த்து வாங்கினதே கிடையாது. ஸ்டேஜ்ல போறாரு மறுபடியும் வராரு, போறாரு மறுபடியும் வராரு. எனக்கு தெரிஞ்சு போலிங்கோட அவார்ட்ஸ் தவிர்த்து மத்த எல்லாமே வாங்கியிருக்காரு. அதே மாதிரி தான் நேற்று ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு மோஸ்ட் சிக்ஸஸ், மேன் ஆஃப் த மேட்ச் இந்த மாதிரி அவார்ட்லாம் போயிட்டு வாங்கிட்டே இருந்தாரு. ஒருவேளை RR ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த அவார்டையும் வைபவ் சூரியவம்சி தான் வாங்கியிருப்பாரு. இன்னும் அவர் இந்தியன் டீமுக்காகவும் பிளஸ் அவர் ரெப்ரசென்ட் பண்ற ஐபிஎல் டீமுக்காகவும் பண்ண வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயருங்க, மோஸ்ட் பெய்டு பிளேயராகவும் அவர் சீசன்ல அவர் மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.